ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பைரவர்களோட இன்ட்ரொடக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவ பேர் வந்துட்டு பொம்மி, ஃபீமேல் டாகு. நாங்கள் அடாப்ட் பண்ண டாக் தான். பின்னாடி கருப்பாக படுத்திருக்கான் பார்த்தீங்களா, அவனை பாத்ரூமுக்கு அவுத்து விடுறப்ப அவன் போயிட்டு இவளை எங்கே இருந்தோ கூட்டிகிட்டு வந்திருந்தான். வரப்போ வந்துட்டு ரொம்ப மோசமான நிலமையில தான் இருந்தா. எலும்பும் தோலுமாக தான் வந்தா. உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ டிக்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ ஊன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதில் பிக் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் எவ்வளவோ பரவாயில்லையாக தான் இருப்பாள். ஏன்னா வந்துட்டு ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணி டிக்ஸ் ரிமூவ் பண்ணி பாத் பண்ணதுக்கப்புறம் எடுத்த பிக் அது. இவ பேர் டாமி, ஹேண்டிகேப்டு ஃபீமேல் டாகு. இவளும் பொம்மையும் தான் ரொம்ப க்ளோஸ். எப்போவுமே 2 பேருமே கட்டி பிடிச்சி தான் தூங்குவாங்க. இவளை 2.5 years பேக் வந்துட்டு யாரோ பாய்சன் வச்சதில் இறந்துட்டா. எவ்வளவோ காப்பாற்ற ட்ரை பண்ணோம், பட் ஆனால் வந்துட்டு எங்களால் முடியலை. உங்களுக்கு டாக்ஸ் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஏன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்கள வெறுத்தாலும் தயவு செஞ்சு துன்புறுத்தாதீங்க. இவ பேர் வந்துட்டு ஜிம்மி. இவளும் நாங்கள் அடாப்ட் பண்ண ஃபீமேல் டாக் தான். மேடம் மார்னிங் 6க்கு வருவாங்க. டங் சூட் பொசிஷனில் தான் எப்போவுமே தூங்குவாங்க. மார்னிங் 6லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் சரி, எந்த சத்தம் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, இவங்க இப்படியே தான் இருந்துட்டு தூங்குவாங்க. இதே ஈவினிங் 6க்கு மேலே ஒரு சின்ன சத்தனாலும் சரி, மேடம் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க. இவன் வந்துட்டு குட்டி. இவன் வந்துட்டு ஒரு மேல் டாகு. இவனும் நாங்கள் அடாப்ட் பண்ண டாக் தான். இவனும் வரப்போ அந்த ரிப்போனெல்லாம் ரொம்ப தெரியும். தொட்டாலே வந்துட்டு கத்துவான். ரொம்ப எலும்பும் தோலுமாக தான் இவனும் வந்தான். இதில் இவனுக்கு ஒரு ஸ்னேக் பைட்டும் ஆயிருக்கு. அதிலேருந்து இவனை காப்பாற்றுறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ பையன் நல்லாயிருக்கான். இவன் பேர் கருப்பு. பட் சார்க்கானா அப்படி கூப்பிட்டா பிடிக்காது. கருப் சில மிஸ்டர் பிளாக்னு கூப்பிட்டா தான் ரெஸ்பாண்டே பண்ணுவார். நாங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சு வரப்போ எங்கள் வீட்டு வாசலில் வந்துட்டு படுத்திருந்தான். ஏதோ ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி எங்ககிட்ட வாலாட்டிட்டு வந்தான். பார்த்தா கழுத்தில் ஃபுல்லாக கட்டுக்கம்பியால் இறுக்கி இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி இவனுமே நாங்கள் அடாப்ட் பண்ணி எடுத்துட்டோம். எங்கள் கிட்டே வரப்போ ஹைட் ரொம்ப கம்மியாக இருப்பான். முன்னங்கால் ரெண்டுமே நல்லா பெண்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அவனோட ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் லைட்டாக தெரியும். ஆயில் அப்ளை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ பரவாயில்ல. இவ வந்துட்டு அம்மு. வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே மூத்தவ இவ தான். அதே மாதிரி வந்துட்டு இவ எல்லாத்துக்குமே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போய்ப்பா. ரொம்ப க்ளோஸ். வீட்டில் இருக்கிற எல்லா டாக்ஸுக்குமே எல்லாத்துக்குமே பிடிக்கும்னா அது இவ மட்டும்தான். இவளை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது. அதை நான் உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் ஷேர் பண்ணேன். இவளோட வில் பவரெல்லாம் யாருக்குமே வராது. அது ஷேர் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா பைரவி. அவளோட சின்ன வயசோட ஃபோட்டோ இது. வந்தப்போ இப்படி தான் பல சேட்டை பண்ணா. இப்படி இருந்தவ இப்போ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்களேன். இவள் ரொம்ப ஹியூமன் ஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி வீட்டில் ஏதாச்சும் பொருளாக கொண்டு போய் கொடுக்க சொன்னால் கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துருவா. குழந்தைங்கக்கிட்டேயும் சரி ரொம்ப பாசமாக இருப்பா இவ. நான் கன்சீவாக இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணவளே இவ தான். டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என் வயிற்றுலேயே தான் தலை வச்சு படுத்துப்பா. என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னி ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கேரிங்கோடு பார்த்துப்பா. என் கூடவே தான் இருப்பா, என் கூடவே தான் படுத்துப்பா. ஸோ ஈவன் ஆஃப்டர் டெலிவரி கூட பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பேபி அழுதா கூட நான் எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்து காமிப்பா. இந்த மாதிரி பேபி அழுறா அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு ரொம்ப பொசசிவும் இருக்குது. இவளை மட்டும்தான் கொஞ்சணுன்னே எதிர்பார்ப்பா. இவள் க்ளோஸாக இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மு மட்டும்தான். எங்கள் வீட்லேயே ரவுடித்தனம் பண்ணுற ஆள் யாருன்னா இவ தான். ஆராத்யாவுக்கு பைரவியை தான் இருக்கலே ரொம்ப பிடிக்கும். அவகிட்டேயே போய் தான் வம்பிழுத்துக்கிட்டு இருப்பாள். இவ பேர் ஷாமிலி. இவ வந்துட்டு ஃபீமேல் டாகு. இவளை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இவளுக்கு 3 years ஆகுது. இதே ஹைட்டில் தான் இருப்பாள். இவளை பற்றின ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி இருக்குது. எப்படி ரெஸ்கியூ பண்ணுவோம், எப்படி நம்மக்கிட்ட வந்தான்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் அதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. மறக்காமல் எல்லோரும் அதை போய் பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா டாக்ஸுக்குமே பார்த்திங்கன்னா நாங்கள் வேக்சினேஷன், ஸ்டெரிலைசேஷன், பூஸ்டர் இன்ஜெக்ஷன்ஸ், டிக்ஸுக்கான டேப்லெட்ஸ் எல்லாமே வந்துட்டு போட்டிருக்கோம். இவனை தவிர இவன் பேர் சுருட்டி. நாங்கள் வாக்கிங் போகிறப்போ ஒரு ஏரியாவில் இருந்தான். ஹாய்டா வீட்டுக்கு வரையாடான்னு கேட்டது தான். ஒரு வாரத்துலேயே எங்கள் கூடயே வந்து வீட்டில் செட்டில் ஆகிட்டான். நாங்கள் ஏதாச்சும் பேசிக் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவான். இன்ஜெக்ஷனுக்கெல்லாம் வெளியிலலாம் இவனை கூட்டிகிட்டே போக முடியாது. எங்கள் வீட்டு பைரவர்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.